ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நம்ம இந்த டிராமாவுடைய அடுத்த பார்ட்டை தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பார்ட்ல போகியோலும் ஹீரோயினை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் எல்லாருமா ஃபேமிலியா சந்தோஷமா பிக்னிக் போயிருப்பாங்க. அடுத்த நாள் ஆகுது. அவங்க அப்பா அம்மா கிட்ட போகியோல் எங்கன்னு கேட்கறான். போகியோல் காலையிலே வேலைக்கு போயிட்டதா சொல்றாங்க. அப்போ ஊவோடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே தயங்கி ஊ கிட்ட மோக்கா மேல ரொம்ப அக்கறையா இருக்க, நீ ஃப்ரெண்ட்லியா இருக்கியா இல்ல அவன் மேல ஏதாச்சும் ஃபீலிங்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்கறாங்க. இங்க பாருங்க, நானும் அவளும் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான், எங்களுக்குள்ள வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்றான். இதை கேட்டதுக்கு அப்புறம் ஊவோடைய அப்பா அம்மாக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்போ உடனே அவங்க கிட்ட உண்மையை சொல்லணும்னா எனக்கு அவன் மேல கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. எது என்னப்பா சொல்ற? நீங்க நினைக்கிற மாதிரி இல்லம்மா, நான் கியோவா இருப்பணும்னு நினைச்சிட்டு இருந்தப்ப எனக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. ஆனா எப்ப நான் கியோ இல்லைன்னு தெரிஞ்சிச்சோ அப்பயே அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் போயிடுச்சு. இப்போ உங்களுக்கு நிம்மதியான கேட்கறான். அவங்க அப்பா அம்மாவும் சரிப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பேசிட்டு போற மாதிரி திரும்ப வந்து எப்படி நீங்க ஒரு பொண்ணுக்காக போகியோலும் நானும் சண்டை போட்டு போன்னு நினைச்சீங்கன்னு கேட்கறான். அவங்க அப்பா அம்மாவும் இல்லப்பா, நாங்க அப்படி நினைச்சது தப்பு தான், எங்களை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள என்னதான் இருந்தாலும் நீங்க இப்படி நினைச்சிருக்க கூடாது, சரி அந்த துணியை கொடுங்க நான் எடுத்துட்டு போய் காய வைக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அவன் பாட்டு மேல போயிடுறான். அதே நேரம் ஹீரோயின் கியோவுடைய அப்பா அவளை கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு சொல்லி முடியெல்லாம் முன்னாடி விட்டுட்டு ஒரு குல்லாவெல்லாம் போட்டு கிளம்புறான். இவளை பார்த்ததும் எதுக்கு இப்படி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க, எங்க கிளம்புற நீ? நான் ராஞ்சோ எங்க இருக்காங்கன்னு தேடி கிளம்புறேன். இதனாலதான் சாரு கிளம்பி போயிட்டாரா? சரி நான் உன் கூட வரேன், போற வழியில சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா மெக்டோனல்ஸுக்கு வராங்க. அங்க வந்ததும் ஹீரோயின் சரி நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்றா. அவளை நிறுத்தி அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு வாய்ஸ் மூலமா ஆர்டர் பண்றான். இதை பார்த்த ஹீரோயின் செம்ம அதிர்ச்சியில இருக்கா. அவகிட்ட இதுக்கு பேரு தான் டிரைவ் த்ரூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ரெண்டு பேருமா கார்ல பேசிக்கிட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்துல ஹீரோயின் இவ கூட வரான்ல, அதனால அவனுக்கு தேங்க்ஸ் சொல்றான். அவன் அவளை அப்படியே ஒரு செகண்ட் பார்த்துட்டு போகியோல் தான் உன் கூட போக சொன்னான், அவன் ஏதோ வேலையில பிஸியா இருக்கானான்ற மாதிரி சொல்றான். ஆக்சுவலா இவன் மேல இவளுக்கு எதுவும் ஃபீலிங்ஸ் வந்துடக்கூடாதுன்றதுக்காக போகியோல் தான் வர சொன்னான்ற மாதிரி போய் சொன்னானா என்னன்னு தெரியல. ஒரு பக்கம் போகியோல் சின்ன வயசுல அவன் அவங்க அப்பா கூட இருந்த அந்த தீவுக்கு கிளம்பி போறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வாங்க வந்து மீட் பண்ணி ரான்ச்சோக்கு கால் பண்ணீங்களான்னு கேட்க அவரும் நான் கால் பண்ணேன் ஆனா அவ எடுக்கல. அது மட்டும் இல்லாம அவகிட்ட இந்த ரிப்போர்ட்டை கொடுக்கணும்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட ஒரு ரிப்போர்ட்டை காட்டுறாரு. அது வேற எதுவும் கிடையாது, ரான்ச்சோ 20 மில்லியன் ஆல்பம் விற்கணும்ல, அதுல இன்னமும் 19,000 சில்லறை தான் அவங்க விற்க வேண்டியிருக்கு. இதை பார்த்ததும் ஹீரோயின் ரொம்பவும் சந்தோஷப்படுறா. வாங்கப்பா அவகிட்ட நிறைய விசிட்டிங் கார்டுங்களை எடுத்து கொடுத்து இவங்களாம் உன்னுடைய பாட்டு மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்கன்னு சொல்றாரு. இவ்வளோ விசிட்டிங் கார்டை பார்த்ததும் ஹீரோயினுக்கே ஆச்சரியமா இருக்கு. அதோட மட்டும் இல்லாம இதுல ஒரு ஏஜென்சி ஹீரோயின் கூட சீக்கிரமாவே கான்ட்ராக்ட் சைன் பண்ணி ஆல்பம் ரிலீஸ் பண்றதாவும் இருக்காங்க. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியமா தான் இருக்கு. அப்போ வாங்க அவருடைய விசிட்டிங் கார்டை கொடுக்குறாரு. ஹீரோயின் நீங்களுமா சார்னு கேட்க வாங்க அதுக்கு எல்லாருடைய இன்ட்ரெஸ்ட் மேல ஹையா இருக்கும் போதே சீக்கிரமா முடிவெடுத்துடுன்னு சொல்றாரு. ஹீரோயினும் சரி சார், நான் ரான்ச்சோவை எவ்வளவு சீக்கிரம் பாக்குறனோ அவ்வளவு சீக்கிரம் அவங்க கிட்ட பேசி முடிவெடுத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ வாங்க அவகிட்ட சரி ரான்ச்சோ எதுக்கு காணாம போனா, வயசானதுனால அவளால முடியாதுன்னு நினைச்சிட்டாலா என்னன்னு கேட்கிறாரு. ஹீரோயினோ இல்ல சார் என்னுடைய தப்பு தான் சொல்றாங்க. வாங்க எதுக்காகன்னு கேட்க இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ரான்ச்சோவை காட்டுறாங்க. ரான்ச்சோ அவங்க அம்மா கூட ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. அவங்க அம்மாக்கு அல்சைமர் வியாதி இருக்கு போல. அவங்க அம்மா அவங்களையே தான் பொண்ணு ரான்ச்சோன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க ரான்ச்சோ கிட்ட எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும் போது அவ எதுக்கு அவளுடைய கனவை விட்டு போனான்னு கேக்குறாங்க. ரான்ச்சோவும் அவ எடுத்த முடிவு ஈஸி கிடையாது, அது எனக்கும் தெரியும், ஆனா மோக்கா கிட்ட அதுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல காரணம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா சொன்ன, அந்த காரணம் ரான்ச்சோவை விட பெரிய காரணமா இருந்திருக்கணும்னு சொல்றாங்க. ரான்ச்சோவும் நீங்க சொல்றதும் சரிதாம்மா, நீங்க அப்படியே என்னுடைய மைண்ட்ல இருக்கிறத படிக்கிறீங்க, சரி எப்படி உங்களால நான் நினைக்கிறதெல்லாம் சொல்ல முடியுதுன்னு கேட்கறாங்க. அவங்க அம்மாவும் ஏன்னா நீன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரான்ச்சோவும் என் பொண்ணுன்னு சொல்லுவாங்கன்னு ஆர்வமா கேட்டுட்டு இருக்க. ரான்ச்சோடைய அம்மா நீ யாருன்னு கேட்கறாங்க. ரான்ச்சோ சம கடுப்பாயி அம்மா நான் உங்க பொண்ணு ரான்ச்சோமா. ரான்ச்சோவா? ரான்ச்சோ நானு. அம்மா நீங்க ரான்ச்சோ கிடையாது, நான் தான் ரான்ச்சோ, உங்க பேரு கொசானின்னு சொல்றாங்க. அவங்க அம்மாவும் கொசானியா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரான்ச்சோ டாக்டரை போய் மீட் பண்ணி அவங்க அம்மா ஏன் இப்படி இருக்காங்கன்னு கேட்க டாக்டரும் அம்மா உங்க மேல ரொம்ப அக்கறையா இருந்ததால அவங்க எப்பவுமே உங்களை பத்தி நினைச்சுக்கிட்டு உங்களை பத்தி வர ஆர்டிகளை தான் படிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்து கடைசியில் அவங்களே ரான்ச்சோ நம்பி வாழ ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட ரான்ச்சோ இப்பயே போய் அவங்க கிட்ட இருந்து போனை வாங்குறேன்னு சொல்ல டாக்டரும் நாங்க அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், அவங்க கிட்ட இருந்து போனை வாங்கினப்ப அந்த போனை திரும்ப கொடுக்குற வரைக்கும் அவங்க சாப்பிடவே இல்லை, மறுபடியும் நம்ம அதை பண்ணோம்னா அவங்களுடைய நிலைமை மோசமாயிடும்னு சொல்றாங்க. ரான்ச்சோவும் இப்ப நான் என்னதான் பண்றது, ரீசெண்டா அவங்கள பத்தி ஒரு ஆர்டிகல் வந்துச்சுல, அந்த ஆர்டிகலை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பழசு ஞாபகம் வந்துச்சு, அப்போ உங்ககிட்ட ஏதோ கொடுக்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்றாங்க. ரான்ச்சோவும் என்ன விஷயம்னு கேட்க அது தெரியல, அவங்களுக்கு அந்த ஞாபகம் சில வினாடிகள் தான் இருந்துச்சு, நீங்க ஒண்ணு பண்ணுங்க எப்படியாச்சும் ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களை பத்தி நல்ல ஆர்டிகல்ஸ் வரா மாதிரி பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. ரான்ச்சோவும் இதுக்கப்புறம் என்னை பத்தி எங்க இருந்து நல்ல ஆர்டிகல்ஸ் வரப்போகுதுன்னு ஒரு மாதிரி கவலையா சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் போகியோல் அவன் சின்ன வயசுல இருந்த அந்த தீவுல வயசானவரும் அவருடைய பையனும் கடை வச்சிருந்தாங்க. அந்த கடைக்கு போறான். இவங்க ரெண்டு பேருக்குமே அவன் கியோன்னு தெரியல. போகியோலும் நான் தான் கியோன்னு சொல்ல அவங்க ரெண்டு பேரும் பயங்கர சந்தோஷத்துல
எங்கப்பா போயிருந்த இத்தனை நாளா, உங்க அப்பா உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தார் தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கியோவுடைய அப்பா வேலை செஞ்சுட்டு இருக்க போகியோல அங்க வந்த விஷயத்த அந்த பெரியவர் கியோவுடைய அப்பா கிட்ட சொல்லிடுறாரு. அவருடைய பையனும் எதுக்காகப்பா சொல்லிட்டு இருக்க, கியோ இந்த விஷயத்த அவங்க அப்பாக்கு தெரியாம சீக்கிரட்டா தானே வச்சுக்க சொன்னான்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவர் சுத்தமா அவனை கண்டுக்காம கியோவுடைய அப்பா கிட்ட அவன் ஏதோ ஒரு போட்டோகிராஃபராமா, இந்த ஊரெல்லாம் சுத்தி போட்டோ எடுப்பானாமான்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. போகியோல அவனை ஒரு போட்டோகிராஃபர்ன்ற மாதிரி உங்க கிட்ட போய் சொல்லியிருக்கான், அதை தான் சொல்லிட்டு இருக்காரு. அதோட அவனுக்கு நான் நண்டு சமைச்சு கொடுத்தேன், நல்லா இருக்குன்னு சொன்னான். அவன் அடிக்கடி இங்க வருவானா, நீங்களும் ஏன் வரக்கூடாதுன்னு சொல்றாரு. கியோவுடைய அப்பாவும் கண்டிப்பா வரேன், நீங்க சொன்ன விஷயத்துக்காக தேங்க்ஸ்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்படியே அடுத்த நாள் போகியோல் கண்ணாடி எல்லாம் மாட்டிக்கிட்டு போட்டோகிராஃபர் மாதிரி கிளம்புறான். இதை பார்த்துட்டு என்ன நீ வர வர கண்ணாடி எல்லாம் போடுறேன்னு கேட்க போகியோலும் கண்ணு ஒரு மாதிரி ட்ரையா இருக்கா, அதனாலதான் போடுறேன்னு சொல்லி போய் சொல்றான். அப்போ அவன் கிட்ட மோக்கா இன்னைக்கு ஆர்ஜே என்டர்டைன்மெண்ட்டுக்கு போறாளாம், நீ அவளை டிராப் பண்றியான்னு சொல்லி கேட்க போகியோல் இல்ல எனக்கு வேற வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். கடுப்பாயி எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, இங்க பாரு அவளை இப்ப மக்கள் எல்லாருமே அடையாளம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, அவளை அங்கங்க போட்டோ எடுத்து ஆன்லைன்ல போட்டுட்டு இருக்காங்க, அதையெல்லாம் பார்த்து அந்த ஆள் கண்டுபிடிச்சு வந்துட்டானா என்ன பண்றதுன்னு கேட்கறான். ஆனா போகியோல் அதெல்லாம் அவ பார்த்துப்பான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்குறான். ஏன்டா அவன் மேல ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு சொன்னா இப்படிதான் பண்ணுவேன்னு கத்திட்டு இருக்கான். ஆனா போகியோல் டமான்னு கதவை சாத்திட்டு அவன் பாட்டு போயிடுறான். ஒரு பக்கம் ஆர்ஜே என்டர்டைன்மெண்ட்டுக்குள்ள ஹீரோயின் போறா. அப்ப என்மோவா அவளுடைய மேனேஜரும் வெளியே வராங்க. ஹீரோயினும் அவங்கள பாத்துடுறா. அதுக்கப்புறம் நேரா ரிசப்ஷனுக்கு போயிட்டு ரான்ச்சோவை பாத்தீங்களான்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கா. அப்ப இதை கேட்டுட்டு இருந்த என்மோ, நீ எதுக்கு விசாரிச்சுட்டு இருக்க, நீ தானே அவங்களுடைய மேனேஜரு, இல்ல ரான்ச்சோ இங்க வர்றதா சொன்னாங்க அதான் விசாரிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றா. மேனேஜரும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க ஹீரோயின் லீ தான் வர சொன்னதா சொல்றா. என்மோ உடனே லீ எதுக்காக உன்ன வர சொன்னார்னு கேட்க இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி லீயும் ஹீரோயினும் பேசிக்கிறதா தான் காட்டுறாங்க. ஹீரோயின் லீ கிட்ட நீங்க எதுக்காக என்ன வர சொன்னீங்க, உங்களுடைய கான்ட்ராக்ட்ல சைன் பண்றதுக்காக வர சொன்னீங்களான்னு கேட்கறா. லீயும் ஆமா, ஆனா ஒரு மேனேஜரா கிடையாது, ஆர்டிஸ்டா, ஆனா கடைசி டைம் நீங்க தானே ஒரு ஆர்டிஸ்டா நான் சரிப்பட்டு வர மாட்டேன், எனக்கு நிறைய வயசாயிடுச்சுன்னு சொன்னீங்க, நீ இன்னும் பழச மறக்கல போலயே, ஆனா சூழ்நிலைகள் சில உறவுகளை மாத்திரும், நாம இப்படி இந்த மாதிரி பழைய விஷயங்களை பேசிட்டு இல்லாம புதுசா பேசுவோமா, மக்கள் எல்லாமே உன் மேல இப்போ ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, இப்போ உனக்கு இருக்கிற புகழ காசாலையும் நேரத்தாலையும் அளவிடவே முடியாது, அதுதான் எனக்கும் வேணும், அது மட்டும் இல்லாம அடுத்த மாசம் இன்வெஸ்டர்ஸ் முன்னாடி எங்களுடைய ஆர்டிஸ்ட காமிக்கலான்னு இருக்கும், அந்த ஸ்டேஜ்ல நீ வந்து கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும், நீ என்ன சொல்றன்னு கேட்கறான். ஹீரோயினோ நீங்க கொடுத்த ஆஃபர் ரொம்ப பெருசுதான், ஆனா சூழ்நிலைகள் மாறினதா எனக்கு தெரியல, இப்போவும் சரி இதுக்கு முன்னாடியும் சரி ரான்ச்சோவுடைய 20 மில்லியன் ஆல்பம் விற்கிறது தான் என்னுடைய நோக்கம், அது கூடிய சீக்கிரமாவே முடிஞ்சிரும், இந்த ஏஜென்சியோடைய பாதி ஷேர் ரான்ச்சோக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் என்னுடைய ஆல்பம் ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன், நீ என்ன பாடகையா இல்லாம மேனேஜரா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியா, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு, இந்த ஆஃபர் ரொம்ப நாளைக்கு இருக்காது, நெருப்பு அணையறதுக்கு முன்னாடியே கட்டைய போட்டாதான் நெருப்பு அணையாம இருக்கும்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோயின் அப்படியே யோசிச்சுக்கிட்டே சின்னதா ஒரு சிரிப்பை சிரிக்கிறா. அதுக்கப்புறம் அவன் என்ன பேசினான்னு தெரியல. இப்ப அவன் அந்த ரூம்ல இருந்து வெளியே என்மோ நின்னுட்டு இருக்கா. இங்க என்ன பண்றேன்னு கேட்க அவளும் நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருந்துச்சுன்னு சொல்றா. நீ ஆவலா இருக்கிற அளவுக்கெல்லாம் ஒன்னும் நாங்க பேசல, கரெக்ட் தான், உண்மையை சொல்லணும்னா ரான்ச்சோ ரொம்ப லக்கி தான், உன்ன மாதிரி சூப்பரான ஃபேன்ஸ் அவங்களுக்கு இருக்காங்கல்ல, உன்ன மாதிரி காலை வாரி விடுற ஃபேன்ஸ் அவங்களுக்கு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்ப பாக்குறா. அப்ப என்மோ தடுத்து நிறுத்தி நான் ஒத்துக்கிறேன், அன்னைக்கு அந்த ஆடிஷனுக்கு நீ வந்திருந்தா இப்ப நான் இருக்கிற இடத்துல நீ கண்டிப்பா இருந்திருப்ப, ஆனா நீயும் ஒண்ணு ஒத்துக்க, இப்ப நான் இருக்கிற இடத்துல நீ இருந்திருந்தா என்ன மாதிரியே உன்னுடைய மனசும் மாறி இருக்கும்னு, கண்டிப்பா என்னுடைய மனசெல்லாம் மாறி இருக்காது, அப்புறம் எதுக்காக ரான்ச்சோவன் கூட உறவை முறிச்சுக்கிட்டாங்க, எது உறவை முறிச்சுக்கிட்டாங்களா, அப்படிலாம் எதுவும் நடக்கல, கூடி சீக்கிரமாவே நடக்கும், ஏன்னா ரான்ச்சோ அப்படிதான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ரான்ச்சோவை காட்டுறாங்க. ரான்ச்சோ அவங்களுடைய மொபைல் ஆன் பண்ண உங்களுக்கு எக்கச்சக்கமான மெசேஜ் வந்திருக்கு, அதுல நிறைய பேர் ஹீரோயினை எங்க ஏஜென்சில பாட சொல்லுங்கன்ற மாதிரி ரெக்கமெண்டேஷனுக்கு கேட்டிருக்காங்க, ஒரு சிலர் இவங்க 2 பேரையும் பாட சொல்லி கேட்டிருக்காங்க, அதோட FM ரேடியோலயுமே இன்டர்வியூ கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க, ஹீரோயினுமே நிறைய மெசேஜ் பண்ணிருக்கா. இதெல்லாம் பார்த்த ரான்ச்சோ மறுபடியும் அவங்களுடைய போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. இப்ப என்மோ ஹீரோயின் கிட்ட லீ சொன்னதை நான் கேட்டேன், சூழ்நிலைகளுக்கு ஏத்த மாதிரி உறவுகள் மாறுன்னு, இதெல்லாம் சொல்லி என்ன பயன்படுத்தணும்னு நினைக்காத, நீ மாறிட்டு சூழ்நிலைகள் மேல பழிய போடாதன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஒரு பக்கம் போகியோல் திரும்பவும் அந்த தீவுக்கு போயிட்டு வேணும்னே அந்த கடையில போய் சாப்பிடுறான். அப்ப அந்த பெரியவர் போகியோல் கிட்ட கியோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க அப்பா வந்துட்டு போனாரு, நான் இவரை சொல்ல விடாம எவ்வளவு தடுத்து பார்த்தேன் கியோ, ஆனா இவர் சுத்தமா கேட்கவே இல்லை, உங்க அப்பாவுக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு, சரி எங்க அப்பா என்ன சொன்னாரு, உங்க அப்பா உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கிறதா சொன்னாரு, நீ உயிரோட இருக்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவருக்கு நிம்மதியாவே இருந்துச்சு, அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு, சரி எங்க அப்பா வேற என்ன சொன்னாருன்னு போகியோல் கேட்க அந்த வயசானவரும் இதை சொல்றதுக்கு தான் கியோ எனக்கு ஒரு மாதிரி தயக்கமா இருக்கு, உங்க அப்பாக்கு நீ திடீர்னு எதுக்காக இங்க வந்தன்னு தெரியும்னு சொன்னார்னு சொல்றாரு. இதை கேட்ட போகியோலுக்கு செம அதிர்ச்சி. இப்ப அப்படியே அவங்க அப்பா பேசினதை காட்டுறாங்க. அவன் பொய் சொல்றான், என் கிட்ட இருந்து மறைஞ்சு இருக்கணும்ன்றதுக்காக கண்டிப்பா அவனுடைய பேரை மாத்திருப்பான், நான் அதை கண்டுபிடிச்சதால என்ன திசை திருப்பணும்ன்றதுக்காக திரும்ப இங்க வந்திருக்கான், அவன் கிட்ட சொல்லுங்க இங்கெல்லாம் வர வேணான்னு, ஏன்னா இங்க ரொம்ப தூரம், அவன் அங்கேயே இருக்கட்டும், கண்டிப்பா நான் அவனை தேடி
கண்டுபிடிப்பேன்னு சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் கேட்ட போகியோல் வீட்டுக்கு போயிட்டு நெட்ல அபியூஸ் பண்றதுக்கு என்ன தண்டனைன்னு பாக்குறான். 5 வருஷம்ன்ற மாதிரி போட்டிருக்கு. இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அப்பாவை ஏதாச்சும் பண்ணா அதுக்கு என்ன தண்டனைன்ற மாதிரி பாத்துட்டு இருக்கான். இப்படியே அடுத்த நாள் எஃப்எம் ரேடியோல காட்டுறாங்க. இதே எஃப்எம் ரேடியோல தானே 15 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன வயசா இருந்த ஹீரோயின் ரான்ச்சோக்கு கால் பண்ணி ரான்ச்சோ நீங்களான்னு சொல்லி அழுதெல்லாம் இருப்பா. அதை இப்ப ஆடியன்ஸுக்கெல்லாம் போட்டு காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் ரான்ச்சோடைய அம்மாவுமே அதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஊமே கார்ல வந்துகிட்டு இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஹீரோயின் உடனே சவுண்டை கம் பண்றான். ஆனா மறுபடியும் சவுண்டை வச்சுட்டு அதை கேட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் கிட்ட இந்த கால் பேசும்போது அந்த படுபாவிக்கியோ என்கிட்ட இருந்து போனை வாங்கிட்டான் தெரியுமா, அதை நினைச்சு 4 நாளா அழுதுன்னு சொல்றா. ஊவும் 4 நாள் அழுதியா, எனக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணிருந்தா அவனுடைய உறவையே கட் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் கிட்ட இருந்து போனை வாங்கி ரான்ச்சோ நம்பருக்கு கால் பண்றா. ரான்ச்சோடைய போனு அவங்க அம்மா பக்கத்துல தான் இருக்கு. அவங்க அம்மாவும் போன் அட்டன் பண்றாங்க. ஹீரோயின் ரான்ச்சோ தான் அட்டன் பண்ணாங்கன்னு நினைச்சிட்டு ரான்ச்சோ நான் மோக்கா பேசுறேன், தயவு செஞ்சு என் போனை கட் பண்ணதீங்க, நான் ஒரு நிமிஷம் சொல்றத கேளுங்கன்னு சொல்றா. ரான்ச்சோடைய அம்மாவும் மோக்காவான்னு கேக்குறாங்க. ஹீரோயினுக்கு வாய்ஸை கேட்டதுமே அது ரான்ச்சோ இல்லன்னு தெரிஞ்சு போயிடுது. யார் நீங்க, ரான்ச்சோவான்னு கேக்குறா. அவங்க அம்மாவும் நான் தான் ரான்ச்சோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இது ரான்ச்சோடைய நம்பர் தான், ஆனா வேற யாரும் எடுத்து பேசுறாங்க, எங்க நீங்க கொஞ்சம் ரான்ச்சோ கிட்ட கொடுக்க முடியுமான்னு சொல்றா. அவங்க அம்மாவும் நான் தான் ரான்ச்சோ பேசிட்டு இருக்கேன், நீ மோக்கா தானேன்னு கேக்குறாங்க. ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல. ஆமா நான் மோக்கா தான், சரி இப்ப நீ எங்க இருக்க, நான் இப்ப வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன்னு சொல்றா. ரான்ச்சோடைய அம்மா எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. ஹீரோயினும் அட்ரஸ் சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ரான்ச்சோடைய அம்மா பயங்கரமா ட்ரெஸ் போட்டுட்டு ஹீரோயினை பாக்குறதுக்காக கிளம்புறாங்க. ஒரு பக்கம் ரான்ச்சோ ஸ்மோக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பர்ஸ்ல இருந்து லைட்டர் எடுக்க பாக்குறாங்க. அப்ப அது உள்ள இருந்து ஒரு கீ செயின் விழுது. அதை பார்த்துதான் அதை எடுத்து வச்சுட்டு எதையோ யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் ரான்ச்சோடைய அம்மாவும் அந்த பக்கம் போறாங்க. ஆனா ரான்ச்சோ கவனிக்கல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரான்ச்சோ அவங்க அம்மா இருந்த ரூமுக்கு போய் பார்க்க அவங்க அம்மா இல்லாதது தெரிஞ்சதும் பதறி அடிச்சுட்டு எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. நர்சிங் ஹோம்ல இருக்கிற நர்ஸுங்க கிட்டயும் சொல்லி அந்த இடம் ஃபுல்லா தேடிட்டு இருக்காங்க. அதே நேரம் ரான்ச்சோடைய அம்மா ஹீரோயினுடைய வீட்டுக்கு போயிட்டு என் பேர் தான் ரான்ச்சோ, நீ தானே மோக்கா, என் கூட பாடணும்னு ஆசைப்பட்டல, அதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. போகியோலுடைய அப்பாவும் எவ்வளவு சூப்பரா போய் சொல்றாங்க பாரு, எனக்கு என்னமோ அவங்க போய் சொல்ற மாதிரி தெரியல, அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன்னு போகியோலுடைய அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ரான்ச்சோடைய அம்மாக்கு போன் வருது. ஆனா அவங்க கவனிக்கல. அதனால ஹீரோயின் உங்களுக்கு போன் வருதுன்னு சொல்றா. ரான்ச்சோடைய அம்மாவும் கால் அட்டன் பண்றாங்க. அதுல பேசுறது ரான்ச்சோ தான். ஹீரோயின் ரான்ச்சோடைய வாய்ஸை கேட்டதுமே ஒரு நிமிஷம் போனை கொடுங்களான்னு சொல்லி வாங்கி ரான்ச்சோ கிட்ட பேச ஆரம்பிச்சிடறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ரான்ச்சோடைய அம்மா வந்த விஷயத்த கிட்ட சொல்ல அது உண்மையாலே ரான்ச்சோடைய அம்மா தானான்னு கேட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த பக்கம் வந்த ஊடைய பாஸ் என்ன ரான்ச்சோ பேர் அடிப்படுது, ஏதாச்சும் எக்ஸ்க்ளூசிவா மாட்டிருக்கான்னு கேக்குறாரு. உடனே விஷயம் பத்தாது, இன்னும் டீப்பா ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு யாருக்கிட்டயோ பேசுற மாதிரி பேசிட்டு காலை கட் பண்ணிட்டு பாஸ் கிட்ட ஒண்ணுல பாஸ், யாரோ ரான்ச்சோடைய அம்மா மாதிரி ஆள் மாறாட்டம் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி ஃபேமஸ் ஆனாலே இப்படிதான் யாராச்சும் ஆள் மாறாட்டம் பண்ணிட்டு ஏமாத்துறதுக்குன்னே சுத்திட்டு இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு அவனுடைய பாஸ் அங்க இருந்து போயிடுறாரு. அப்போ ஊக்கு யாங்ஜூ கால் பண்றாங்க. கால் அட்டன் பண்ண ஊவும் யாருன்னு கேட்க, யாங்ஜூவும் தேனியால ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுல, அதை கூட கவர் பண்ண வந்திருந்தீங்களே, ஓ அந்த ஆக்சிடென்ட் ஆன விக்டிமுடைய வைஃப் தானே நீங்க, ஆமா சரியா சொன்னீங்க, நான் இப்போ ஒருத்தவங்களை தேடிட்டு இருக்கேன், உங்களுடைய நம்பர் எனக்கு வேணும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஏடே ஷோல பெர்ஃபார்ம் பண்ணாங்கல்ல மோக்கா, அவங்களுடைய நம்பர் தான் வேணும்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்டதும் ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுறான். எதுக்காக அவங்க நம்பர் கேக்குறீங்கன்னு கேட்க அப்படியே அந்த சீனை கட் பண்ணி யாங்ஜூவும் யாங்ஜூடைய ஹஸ்பண்டுடைய கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்க டிடெக்டிவ் பேசுறத காட்டுறாங்க. அந்த டிடெக்டிவ் உன்னுடைய வைஃப் கிட்ட ஒரு பேப்பரை கொடுத்துட்டு ஹஸ்பண்டுடைய ஜிபிஎஸ் ட்ராக்கரை செக் பண்ணி கடைசி ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் எங்கெங்க போனாருன்ற லிஸ்ட் அதுல இருக்கு, அதுல உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுதான்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்றாரு. யாங்ஜூவும் அதுல இருக்கிற பேர் எல்லாத்தையும் படிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பில்டிங்கோடைய பேர் அவங்க படிக்கும் போது டிடெக்டிவ் அவங்க கிட்ட கடைசியா உங்க ஹஸ்பண்ட் அந்த பில்டிங்க்கு தான் போயிருக்காரு, அங்க உங்களுக்கு யாரையாச்சும் தெரியுமா, அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதாச்சும் முன்விரோதம் இருந்துச்சா, அவங்க கிட்ட இருந்து ஏதாச்சும் கடை வாங்கியிருந்தீங்களான்னு கேட்கிறாரு. யாங்ஜூவும் என் ஹஸ்பண்டுக்கெல்லாம் எந்த ஒரு எதிரிங்களும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்த இந்த பில்டிங்கோடைய பேரை கேட்டதும் இந்த பில்டிங்ல எனக்கு ஒரு ஆளை தெரியும்னு சொல்றான். யாங்ஜூவும் யாருன்னு கேட்க, அது இருக்கட்டும் உங்களுக்கு எப்படி மோக்காவை தெரியும், நானும் மோக்காவும் சம்சம் மிடில் ஸ்கூல்ல ஒன்னா படிச்சோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் போகியோல் அவங்க அப்பாவை ஃபேஸ் பண்றதுக்காக தைரியத்தை வர வச்சுக்கிட்டு நேரா அவங்க அப்பாவுடைய வீட்டுக்கு போறான். அதே நேரம் ரான்ச்சோ பதறி அடிச்சுட்டு அவங்க அம்மாவை தேடிட்டு ஹீரோயினுடைய வீட்டுக்கு வராங்க. அங்க வந்து பார்த்தா அவங்க அம்மா நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. ரான்ச்சோ அவங்க அம்மாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட, உன்னை கேட்டு எனக்கு நிறைய பேர் கால் பண்றாங்க, ஆனா உன்னை பார்த்தா பிஸியா இருக்க மாதிரியே தெரியலையே, ரான்ச்சோ நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், என்ன மன்னிச்சிருங்க, எல்லா தப்பும் என்னதுதான், நீங்க நான் என்னுடைய கனவு அடையணும்னு சொல்லி எவ்வளவோ ஹெல்ப் பண்ணீங்க, ஆனா நான் தான் ஓடி போயிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கவே நடக்காது, இல்ல இதுக்கப்புறமும் இந்த மாதிரி நடக்கும், திரும்பவும் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் வந்தா நீ மறுபடியும் ஓடி போயிருவ, அப்புறம் திரும்ப என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய போன் எடுத்து லீக்கு கால் பண்ணி நாளைக்கு நம்மளுடைய கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. இதை கேட்டு ஹீரோயின் பதறி போய், ரான்ச்சோ அதை நீங்க முடிக்க போறீங்க, ஏன் இப்ப இந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்லி போனை வாங்க பாக்குறேன். ரான்ச்சோ அவளை தடுத்து, உன்ன மாதிரி திறமை இல்லாத பொண்ணு பின்னாடி போய் நான் சோர்ந்துட்டேன்னு சொல்றாங்க. ஹீரோயினுடைய மனசே உடஞ்சு போயிடுது. சின்ன வயசுல இருந்து தான் இன்ஸ்பிரேஷனா பார்த்தவங்க யார மாதிரி
மாதிரி தான் ஆகணும்னு ஆசைப்பட்டாலோ அவங்களே திறமை இல்லாத பொண்ணுன்னு சொன்னதை கேட்டு பயங்கர அதிர்ச்சியில ரான்ச்சோவை பார்த்துட்டு இருக்கா. ஒரு பக்கம் கியோவுடைய அப்பா அவருக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் எல்லாம் வச்சு நெட்ல சர்ச் பண்ணி போகியோடைய வீட்டை கண்டுபிடிச்சிடறாரு. அப்ப அவருடைய வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு போய் பார்த்தா வந்திருக்கிறது போகியோல் தான். கியோவுடைய அப்பாவும் யாருன்னு கேட்க போகியோல் உள்ள வந்து நான் தாப்பா கியோன்னு சொல்றான். இதை கேட்ட கியோவுடைய அப்பாவுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. இவனாவே தேடி வந்திருக்கானேன்ட்டு போகியோலும் அப்படியே கதவை சாத்துறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் அவன் அவங்க அப்பாவை என்ன பண்ண போறான், அவன் உண்மையாலே அவங்க அப்பாவை கொலை பண்ணதான் வந்திருக்கானா இல்ல வேற விஷயத்துக்காக வந்திருக்கானா அப்படின்ற எல்லாத்தையும் அடுத்தடுத்த பார்ட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.